அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஸோ அடுத்தது நம்ம செகண்ட் டாபிக் இதில் பேச வேண்டியது யார் அப்படின்னு கேட்டால் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக் ஜென்ரலாக நமக்கு டிஎன்பிசியில் அவன் கொடுத்தது இந்த வேர்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறான், ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறான். இது கூடவே நம்ம இங்கே ஏடிஸில் இன்னும் சில தகவல்களையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த ஆன்டிபயாட்டிக்ஸை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மற்ற தகவலை கூட நீங்கள் இங்கே கொடுக்கறத விட மற்ற தகவலை நீங்கள் லேட்டராக கூட படிச்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ட்ரக்குன்னா என்ன, மருந்து பொருட்கள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த ட்ரக் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா காய்ந்த மூலிகை அப்படின்னு பேர். ட்ரக்குன்ற பொருள் வந்து காய்ந்த மூலிகை அப்படின்ற வார்த்தையிலிருந்து இது வந்து என்ன வேர்டாம், பிரெஞ்சு டேர்ம். இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால், யார் இந்த மருந்துகளை வந்து பெறுகிறார்களோ, மருந்தை வந்து பெறுகிறார்களோ அவர்கள் வந்து உடலியல் அல்லது நோயுற்ற நிலையை என்ன பண்ணணும், மாற்றக்கூடியதாக இருக்கணும் அல்லது ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்றோம்னா கூட இப்போ காய்ச்சல் இருக்குன்னா அந்த காய்ச்சலை வந்து நீக்கணும். காய்ச்சலை பெறுபவரின் உடலில் இருந்து அந்த காய்ச்சலை வந்து என்ன பண்ணணும், நீக்கணும். அல்லது என்ன பண்ணணும், அங்கே காய்ச்சல் தான் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும், கண்டறியணும். பாருங்க, நோய் கண்டறிதலுக்காகவும் நோயை வந்து தடுக்கவும் நோயிலிருந்து குணமடையும். ஸோ ட்ரக்கை நம்ம பயன்படுத்துறதுனுடைய இம்பார்ட்டன்ட் எய்ம் வந்து 3க்காக நாம் பயன்படுத்துகிறோம். 3 எய்ம். நம்பர் 1 வந்து என்ன டிசீஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட், அந்த டிசீஸை வந்து ப்ரிவென்ஷன் தடுத்துக்கலாம். தேர்டு, அந்த டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணிக்கலாம், நோயிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். இதுதான் மருந்து அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக யாருக்கு, பெறுபவர் யார் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாரோ அந்த ரிசீவருக்கு இந்த பாசிட்டிவ் வகையான சேஞ்சஸ். ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வந்து நீங்கள் தேவையற்ற ட்ரக்கு, இப்போ நோயே இல்லாமல் நீங்கள் மருந்து அது எடுக்கும் பொழுது பட்சத்தில் அந்த இடத்துல பாசிட்டிவாக மட்டும் இல்லாமல் நெகட்டிவாகவும் சில செயல்கள் வந்து உடம்புக்குள்ளே நடக்கும். அதுக்கெல்லாம் அப்நார்மல் கேசஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நமக்கு இந்த ட்ரக் அப்படின்றது பாசிட்டிவாக நடக்கணும். அடுத்தது, இந்த மருந்துகளை வந்து பெறக்கூடிய தகவலை பொறுத்து, மருந்தை வந்து எப்படி நாம் ரிசீவ் பண்ணுறன்றதை பொறுத்து என்ன பண்ணுறோன்னு கேட்டால் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். எத்தனை வகையா, 5 வகைகளாக. ஸோ மருந்துகளுடைய வகைகள் வந்து மொத்தம் 5 இருக்குது. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எத்தனை வெரைட்டியை கொடுத்துருக்காங்க, 2 வெரைட்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. யார் யார் கொடுத்துருக்காங்க சார், இந்த பெயின் கில்லர், வலி நிவாரணி, ஆன்டிபயாட்டிக், இந்த 2 பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் யார் இருக்குது, ஆன்டாசிட், அமில நீக்கின்னு இருக்குது, ஆன்டிசெப்டிக், கிருமி நாசினி அப்படின்றது இருக்குது. அடுத்து ஆன்டிபைரிட்டிக், உடல் வெப்ப தணிப்பின்னா ஆன்டிபைரிட்டிக், அதாவது காய்ச்சல் மருந்துகள் அப்படின்னு பேர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம முடிக்க வேண்டியது, வாட் இஸ் மீன் பை ஆன்டாசிட். அமில நீக்கின்னா என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இரைப்பையில் என்ன அமிலம் சுரக்குது, HCl அப்படின்றது சுரக்குது. நாம் சாப்பிடாத பொழுது அல்லது இந்த HCl வந்து அதிகமாக சுரக்கும் பொழுது நம்மளுடைய இரைப்பை என்னப்படும், அரிக்கும் பொழுது என்ன ஆகும், நமக்கு பெயின் கிரியேட் ஆகும், வலி ஏற்படும். இப்போ அந்த வலியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிவெண்ட் ஆகணும், பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சாப்பிடணும், ஆன்டாசிட்டு, அமில நீக்கிகளை சாப்பிடணும். இப்போ யார் அந்த ஆன்டாசிட்டு அப்படின்றது தான் கேள்விகளாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், அமிலத்தன்மை என்பது இரைப்பையில் சுரக்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படும் அறிகுறி. ஸோ கேள்வி என்ன, இரைப்பையில் சுரக்கும் அமிலம் அப்படின்றது யாருன்னு கேட்பாங்க. நம்ம ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டோம், யார் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஃபார்முலா வந்து HCl. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அல்லது HCl உடைய வாட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து என்ன பண்ணுது, சிறிய துகள்கள் ஆக்கி டைஜஷன், செரிமானம் செய்வதற்கு இது வந்து உதவுகிறது. இது வந்து கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆன்டாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுடைய ரோல் என்ன நம்மளுடைய உடம்புலன்னு கேட்பாங்க. பாருங்க, உணவை வந்து சிறிய துகள்களாக்கி செரிமானத்துக்கு உதவுது. ஆனால் அமில உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் கண்டென்ட் எதெல்லாம் ஆசிட்டிக் ஃபுட்டா,
அதே மாதிரி யாரெல்லாம் பேசிக் ஃபுட்டு அதிகமான காரம் எடுக்குவதனாலோ அதிகமான அமிலம் எடுக்குவதனாலோ அல்லது குடிப்பழக்கம் ட்ரங்க் பண்ணுறதுனாலையோ அல்லது அவங்களுக்கு நீரிழிவு நோய் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இது ஒரு மெயின் ரீசன். மன அழுத்தம் இது போன்ற நிகழ்வுகளால் உடம்புல என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த அமிலத்தின் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே அமிலம் சுரக்கும், அதை விட இது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்வுகளின் போது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த வயிற்று பகுதியில் நம்ம உணவு குழாய் எப்படி வரை என்ன ஆகும், அமிலத்தன்மை வந்து செல்லும் இரைப்பையில் இருந்து உணவு குழாய்களுக்கெல்லாம். அதுக்கு தான் என்ன ஆகுனா ஆசிட் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு பேர் சொல்லணும். ரிஃப்ளக்ஷன்னா அடி வயிற்றிலிருந்து புளி இந்த சோர் டேஸ்டோட யாப்பம் வரும் பாருங்க. தமிழ் வந்து புளி யாப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் செரிமானம் ஆகாத பட்சத்தில். இல்லை இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைய அமிலத்தன்மை கொண்ட ஃபுட்டு ஒரு லெமன் ரைஸ் நிறைய சாப்பிட்டாலோ இல்லை ஆரஞ்சு ஜூஸ் நிறைய குடித்தாலோ இல்லை லெமன் ஜூஸை நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது காரம் பச்சை மிளகாய் க்ரீன் சில்லிஸ் வந்து நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ அதில் வந்து நடக்கும். அதே மாதிரி ட்ரங்க் பண்ணுறதுனால குடிக்கிறதுனால அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இது போன்ற இடங்களும் நடக்கும். அதனால் என்ன நடக்கும் பாருங்கள், வயிற்றினுடைய புறநீச்சல்கள் 1 முதல் 3 வரையிலான பிஹெச் கொண்ட தாங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்களா, நம்மளுடைய பாடியினுடைய பிஹெச்னா யாருக்கு, வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரிக் இரைப்பை எதுலேருந்து பிஹெச் வந்து 1 to 3 வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் என்ன இருக்கான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து காட்ஸ் கிஃப்ட். பிறக்கும் பொழுது அவர்களுடைய இரைப்பை வந்து இந்த ரேஷியோவில் வந்து ஆசிட்டை தாங்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ மேற்கண்ட பழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் பொழுது என்ன ஆகும், அசிடிக் நேச்சர் பாருங்கள் 1 அப்படியே என்ன ஆகும் 0 நோக்கி போக ஆரம்பிக்கும். 0 நோக்கி போச்சுன்னாக்கல அது அசிடிக் நேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்லது எக்ஸஸ் ஆஃப் செக்ரிகேஷன், இந்த ஹெச்சிசிஎல்னுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதனால் பிஹெச் வேல்யூ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் அப்படின்றது உண்டாகும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்திற்கு ஆன்டாசிட் அப்படின்னு பேர். ஆன்டாசிட். ஸோ எப்போ ஆன்டாசிட்டை எடுக்கணும்னு கேட்பாங்க, வயிற்றில் வந்து அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் ஏற்படும் பொழுது இதை நம்ம என்ன பண்ணணும், ஆன்டாசிட்டை எடுத்துக்கணும். சரிங்க சார், இந்த ஆன்டாசிட் அமில நீக்கிங்கன்றது யாரு அப்படின்னு கேட்டால் இது வரங்க வலுவற்ற காரங்கள். இது வந்து கொஷின் கேட்கலாம். ஆன்டாசிட் இஸ் ஏ வீக் பேஸ், வலிமை குறைந்த காரங்கள். பெரும்பாலும் இந்த வலிமை குறைந்த காரங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் யாரை கேட்டிருக்காங்கன்னு கேட்டால் இந்த வேர்டத்தை பயன்படுத்துவாங்க. மில்க் ஆஃப் மெக்னீசியா அப்படின்ற வார்த்தையோ, தமிழ் வந்து மெக்னீசியா பால்மம், இந்த வார்த்தையோ கொடுப்பாங்க. ஆன்டாசிட்டை அவங்கள தான் பயன்படுத்தணும். இதனால் நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் பாருங்கள், ஆன்டாசிட் மருந்துகளை வந்து உட்கொள்ளும் பொழுது நீங்கள் வயிற்றில் யார் இருக்குது, ஆசிட் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது யார், காரம் பேஸ் சாப்பிட்றீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இட் வில் அண்டர்கோ நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வினை நடக்கும். நியூட்ரலைசேஷன் நடக்கும். என்ன நடக்கும், சால்ட்டு உப்பு அப்படின்றது கிடைக்கும். கூடவே எது உருவாகும், வாட்டர். பாருங்க, வாட்டர் உருவாகிறதுனால ஆசிட் லெவல் வந்து என்ன ஆயிரும், டைல்யூஷன் ஆயிரும், நீர்க்க போக செய்யும். அதனால் அந்த பாருங்க குறைந்த அரிக்கும் தன்மை வாய்ந்ததாக மாறும். இதனால் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஆன்டாசிட்டை பற்றிய தகவல். ஸோ யாரை யூஸ் பண்ணுறோம் அமில நீக்கிகளா அப்படின்னு கேட்டால் 3 பேரை பயன்படுத்துகிறோம். நம்பர் 1 சோடியம் பைகார்பனேட்டை பயன்படுத்துகிறோம். அதர்வைஸ் கால்டு சமையல் சோடா. மறந்துடாதீங்க, சமையல் சோடா. இங்கிலீஷில் வந்து குக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். சமையல் சோடாவை பயன்படுத்தணும், சோடியம் பைகார்பனேட். 2வது நபர் யார், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஃபார்முலா MgOH2. அதில் இவருக்கு தான் என்ன பேர், மில்க் ஆஃப் மெக்னீசியா, தமிழ் வந்து மெக்னீசியா பால்மம், இவரை பயன்படுத்தலாம். 3வது யார் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, AlOH. இந்த 3 பேரை பயன்படுத்தலாம். இவ்வளோதான். இப்போ ஒரு நடுநிலையாக்கல் வினை என்ன அப்படின்னு கேட்டால் இது நம்ம பேசினது தான். பாருங்கள், நம்ம சாப்பிட்றது யார், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் யார் இருக்குது, HCl இருக்குது. கிடைக்கிறது என்ன, மெக்னீசியம் குளோரைடு அப்படின்ற சால்ட்டு, உப்பு வந்து கிடைக்கிது. எது உருவாயிருச்சு, நீர்.
அதனால் அசிடிட்டி லெவல் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட நமக்கு யார் கம்ப்ளீட்டட்? ஆன்டாசிட் அப்படின்றது முடிஞ்சது. கேள்வி என்ன? அமில நீக்கியா யாரை பயன்படுத்துகிறோம்? இறைப்பையில் யார் இருக்காங்க? இறைப்பை நீருடைய பிஹெச் எந்த ரேஞ்சிலிருந்து எந்த ரேஞ்சில் இருக்கும்? அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ஆன்டாசிட் வந்து யாராக இருக்காங்க? ஸ்ட்ராங் பேஸா, வீக் பேஸா, மாடரேட் பேஸான்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் தகவல். ஸோ தேர்டு இன்ஃபர்மேஷன். செகண்ட் இந்த இதில் பேச வேண்டியது வந்து பெயின் கில்லர், வலி நிவாரணி. பெயின், PAIN, பெயின் கில்லர். தீர்க்க முடியாத வலி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த வலிக்கான மருந்துகளுக்கு தான் என்ன பேரு? வலி நிவாரணிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாருங்க, வலி நிவாரணின்னு பாருங்க, வலி நிவாரணிகள் எந்த மனக்குழப்பம், பக்கவாதம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் வேறு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் ஜஸ்ட் என்ன பண்ணணும்? வலியினுடைய விளைவை மட்டும் குறைக்கணும். உடம்புல எந்த விதமான சைடு எஃபெக்டும் காஸ் பண்ணக்கூடாது. நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தை உட்படுத்தக்கூடாது. நியூரோ சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடாது. ஏன்னாக்கா சில நேரங்கள் அந்த பெயின் கில்லரெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த மாதிரி நியூரோ சிஸ்டம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்படும். அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இதனால் நீங்கள் உண்மையில் நரம்பு மண்டலத்தின் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வலியிலிருந்து விடுபடுவீர்கள். நமக்கு இவ்வளவுதான். பெயின் கில்லர் அப்படின்றது யாரா ஏற்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாமல் வலியினுடைய விளைவை மட்டும் குறைக்கணும். பாருங்க, வலி நிவாரணி அப்படின்றது செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். என்னென்ன வகைகள் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 போதை தராதவை. என்ன பேர் சொல்கிறோம்? போதை தராதவை, ட்ரக்காக ஆக்ட் ஆகாது. இன்னொன்று என்ன சொல்கிறோம்? போதை தருபவை. இவங்க ட்ரக்ஸ், போதை மருந்துகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வரும். இதுனா லாஸ்ட்டாக ஒரு 2 days முன்னாடி கூட ஒரு போதை மருந்து அதிகமாக தமிழ்நாட்டு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெத்தபெட்டமைன். இப்போ அந்த மெத்தபெட்டமைன் அப்படின்றதும் யார் தான் அப்படின்னு கேட்டாக்குள்ள நமக்கு பெயின் கில்லர் தான், வலி நிவாரணி தான். பட் ஆனால் என்ன நடக்கும்? போதை தரும். ஸோ இந்த தகவலை யார் சார் சொல்கிறாரு, செய்கிறாரு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஆல்பர்ட் மீம்சானின் அப்படின்றவர் தான் கோகோ இலையிலிருந்து, கோகோ அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு, கோகோ கேள்விப்பட்டுவின்னு நினைக்கிறேன். அந்த தாவரத்தினுடைய இலையிலிருந்து கொக்கைன், இது ஹெராயின், கொக்கைன், மார்ஃபின் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கொக்கைன் அப்படின்ற முதல் மயக்க மூட்டு மருந்தினை பிரித்தெடுத்தார். ஸோ இது வந்து கேள்வி கேட்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரக்கு எது வந்து அனஸ்தட்டிக்கா போதை தரும் மருந்தாக இருந்தது அப்படின்னு கேட்டால் கொக்கைன். எந்த தாவரத்திலிருந்து அப்படின்னு கேட்டால் கோகோ அப்படின்ற தாவரத்தில். அடுத்தது பாரம்பரிய வீக்க நீக்கிகள். டே டு டே லைஃப்பில் நம்ம யாரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டாக்க போதைத்தன்மை அற்றவை, போதைத்தன்மை வாய்ந்தவை. போதைத்தன்மை அற்றவைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆஸ்பிரின். இது டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆஸ்பிரின்ன்றது யாருன்னே கேட்பாங்க. அசிடைல், ஆஸ்பிரின்னு கேட்டால் அசிடைல். இது தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்குறாங்க. அசிடைல் சாலிசிலிக், அசிடைல் சாலிசிலிக் அமிலம் தான் ஆஸ்பிரின். இதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்கலாம். இது மாதிரி அருங்கோண வடிவத்தில் போட்டு உள்ள ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இது பென்சீன். இந்த பென்சீனில் இந்த பகுதியில் யார் இருக்கணும்னா COH போட்டால் இதுக்கு என்ன பேர்? பென்சோயிக் ஆசிட். இந்த பென்சோயிக் ஆசிட்டுடைய 2வது பொசிஷன். பென்சோயிக் ஆசிட் இருக்கிறது ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல யார் வரணும்? அசிடைல் குரூப். யார் அசிடைல் குரூப்பு அப்படின்னு கேட்டால் C+O ∪O CH3. இந்த குரூப்புக்கு என்ன பேர்? அசிடைல் குரூப். அதனால் அசிடைல். இந்த ஒட்டுமொத்தமானதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறோம்? சாலிசிலிக் ஆசிட். அசிடைல் சாலிசிலிக் ஆசிட்ன்றது தான் ஆஸ்பிரின். இது வந்து ஒரு வலி நிவாரணி, பெயின் கில்லர், ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் என்ன தன்மையற்றது? போதைத்தன்மை அற்றது. இதுவே போதைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு கேட்டால் கொடின். கொக்கைன் அப்படின்றவங்க போதை தரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உதாரணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் 2 பேரை மட்டும் நம்ம உதாரணமாக பார்க்கலாம். பாருங்க, போதை தராதவை, போதை தராத வலி நிவாரணி, பெயின் கில்லர். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற இவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாராசிட்டாமல், செகண்ட் ஆஸ்பிரின். காய்ச்சலா? நேரடியாக போன உடனே நாமளே டாக்டர் மாதிரி என்ன கேட்கணும்? ஒரு பாராசிட்டாமல் கொடுங்க அப்படின்னு
ஏன் பாராசிட்டாமல் கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து பெயின் கில்லர், வலி நிவாரணியாக வந்து பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். இதுவே போதை தரக்கூடியது அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே பேசினது தான். ட்ரக்காக ஆக்ட் ஆகிறது மார்ஃபின்னு, ஹெராயின்னு, கோடின்னு, இங்கே இருக்கு பாருங்க கோடின், இவங்கெல்லாம் போதை தரக்கூடிய வலி நிவாரணிகள். இதோட நமக்கு யாரை பற்றி தகவல் முடிஞ்சதுன்னா பெயின் கில்லர், வலி நிவாரணிகள் அப்படின்றது முடிஞ்சது. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏவில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். பாராசிட்டாமல், ஆஸ்பிரின் இவங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு போட்டு ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டுனுக்கிறான். அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. பாருங்க, அசிட்டமினோஃபீனோன், ஃபென்னு அல்லது ஃபீனோன் அப்படின்னு சொல்கிறோம். அசிட்டமினோஃபென் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், பாராசிட்டாமல். இப்போ கேள்வி என்ன கேட்பாங்க, பாராசிட்டாமலுடைய வேறு பெயர் என்ன, அனதர் நேம் ஆஃப் பாராசிட்டாமல் அப்படின்னு கேட்பாங்க. அசிட்டமினோஃபென் அப்படின்றது. இது என்ன சொல்கிறோம் பாருங்க, ஒரு பெயின் கில்லர், வலி நீக்கி, அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபைரட்டிக், காய்ச்சல் அடைக்க அல்லது காய்ச்சல் மருந்து அல்லது சுர நிவாரணி. காய்ச்சல் அப்படின்னு கேட்பாங்க அல்லது சுர நிவாரணி. சுர நிவாரணி அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? இது காய்ச்சல், தலைவலி இது போன்ற வழிகளில் இருந்து தீர்வு பெறுவதற்கு பயன்படுகிறது. தீவிரமான தலைவலிகளை அடக்குவதிலும் வேறு மருந்துகளுடன் பாராசிட்டாமல் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப சில ட்ரக்கெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கே தெரியும், அதில் யாரை மிங்கிள் பண்ணியிருப்பாங்க, யாரை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா பாராசிட்டாமலை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அசிட்டமினோஃபென், பாராசிட்டாமல் அப்படின்றத பற்றி இதனுடைய படம் இதுதான். ஏன் சார் இந்த அமீனோன்ற வேர்டு ஏன் வந்ததுன்னா பாருங்க, இந்த தொகுதிக்கு தான். இதுக்கு என்ன பேர், அமீனோ. இந்த தொகுதிக்கு என்ன பேர், அசிட்டோ. ஸோ சேர்த்து சொன்ன என்ன பேர், அசிட்டமினோ. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து ஃபீனால். அதனால் சேர்த்து சொன்னால் என்ன சொல்கிறோம், அசிட்டோ அமினோ ஃபென். ஃபென் அப்படின்றது ஃபீனால் அப்படின்றது மீனிங். அசிட்டோ அமினோ ஃபென், இதுக்கு பேர் வந்து பாராசிட்டாமல். இதோட பாராசிட்டாமலை பற்றி முடிச்சாச்சு. ரெண்டாவது நபர் யாரை பற்றி, அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், ஆஸ்பிரின். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்க, இதுக்கு என்ன பேருன்னு சொன்னோம், பென்சாயிக் ஆசிட். இந்த பென்சாயிக் ஆசிட் என்ன குரூப் இருக்கணும், அசிட்டைல் குரூப், CH3COO அசிட்டைல் குரூப் இருக்கணும். பாருங்க, ஆஸ்பிரின் அல்லது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் அல்லது ASA. இந்த வேர்டு கேட்பாங்க. ASA என்ன, ஏன்றது அசிட்டைல், எஸ்ன்றது சாலிசிலிக், இன்னொரு ஏன்றது ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம், பெயின் கில்லர், அதே மாதிரி சுர நிவாரணி, காய்ச்சல் மருந்தாக பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அலர்ஜி எதிர்ப்பு, அதே மாதிரி காய்ச்சல் மருந்துகளை கொண்டுள்ளது. அலர்ஜி அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம்னாக்கா, அலர்ஜிக்கு ஆன்டி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி அலர்ஜிக் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம். இதோட நமக்கு யார் முடிச்சாச்சு அப்படின்னு கேட்டால் பெயின் கில்லர், வலி நிவாரணி முடிச்சாச்சு. அடுத்தது மூன்றாவது நபர், மூன்றாவது மருந்து பொருள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கிருமி நாசினி. கிருமி நாசினி, கிருமி நாசினின்னா என்ன சொல்றோம், ஆன்டிசெப்டிக். SEPTIC, செப்டிக், ஆன்டிசெப்டிக். பார்த்துக்கோங்க, தொற்று நோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் வகையிலும் உடலினுடைய மேற்பரப்பு, இதுதான் மெயின். நம்ம பாடிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் வந்து கிருமி நாசினி. பாடிக்கு மேலே தோலின் மேல்புறம் பயன்படுத்தணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், ஆன்டிசெப்டிக் அல்லது என்ன பேர் சொல்கிறோம், கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறோம். தோலுக்கு மேலே பயன்படுத்தணும். பாருங்க, ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினி அப்படின்றது பெரும்பாலும் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாக்டீரியாக்களினுடைய கூட்டாக இருக்கும். நிறைய பாக்டீரியாவாக இருக்கலாம், அல்லது ஃபங்கல் பூஞ்சைகளில் இருந்து உற்பத்தி பண்ணலாம், அதில் வைரஸ் இங்கிருந்து இருக்கலாம். பிற நுண்ணுயிரிகளின் கலவைகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. மனித உடம்புக்கு மேலே பாக்டீரியாவில் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இது போன்ற தொற்றுகள் மனித உடம்புக்கு மேலே தோல் பகுதிக்கு ஏற்படாமல் இருக்க. இப்போ எக்ஸாம்பிள், இந்த கொரோனா காலத்திலேருந்து நாம் என்ன பண்ணுவோம், கைக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க,
என்னது ஹேண்டு சானிடைசர். ஹேண்டு சானிடைசர். அந்த ஹேண்டு சானிடைசருடைய முக்கியமான வேலை என்ன? நம்ம உடம்புக்கு பாக்டீரியா போகாமல், பூஞ்சைகள் போகாமல், வைரஸ்னு போகாமல் பாதுகாக்கணும் அப்படின்றது அதனுடைய முக்கியமான வேலை. சரிங்க சார், இதுக்கு யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. யாரை நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க, டெட்டால். அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பேர் டெட்டால். அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, டெட்டால் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க. டெட்டால்ன்றது யாரு? குளோரோசைலினால், அதே மாதிரி டெர்பைன்கள். அது என்ன டெர்பைன்? ஆல்ஃபா டெர்பினால் அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, டெட்டால் அப்படின்றது யாரும் யாரும் கலந்த கலவை அப்படின்னு கேட்கலாம். டெட்டால் அப்படின்றது ஒரு கிருமி நாசினி. ஃபர்ஸ்ட் தகவல், டெட்டால்ன்றது குளோரோசைலினால், அதே மாதிரி டெர்பேன் அல்லனா டெர்பினால், அது என்ன டெர்பினால்? ஆல்ஃபா டெர்பினால் அப்படின்ற சேர்ந்த ஒரு கலவை, மிக்சர். இது வந்து நம்பர் 1 எக்ஸாம்பிள் ஃபார் நமக்கு ஆன்டிசெப்டிக், கிருமி நாசினிக்கு. நம்பர் 2 என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அயோடின். இந்த அயோடின்ன்றதை என்ன பேரில் பயன்படுத்துகிறோம்? டிஞ்சர். ஸோ என்ன கேள்வி கேட்பாங்க? டிஞ்சர்ன்றது யாரும் யாரும் சார்ந்த கலவைன்னு கேட்பாங்க. அயோடின் கூட 2-3% ஆல்கஹால் கலந்த கலவைக்கு பேர் வந்து டிஞ்சர். மறந்துடாதீங்க. இதோட கிருமி நாசினி அப்படின்றது நமக்கு தகவல் முடிச்சாச்சு. ஸோ இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆன்டிசெப்டிக்கு கிருமி நாசினிக்கு இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 90% ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் தான். ஆன்டிசெப்டிக்கும் நமக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட். மறந்துடாதீங்க, ஆன்டிசெப்டிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? டிஸ்இன்ஃபெக்டன்ட். அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்றது தான் கிருமி நாசினி. இவங்க 2 பேருக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான். பட் என்ன, இந்த ஆன்டிசெப்டிக் அப்படின்றது என்ன பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டால் தோலுக்கு மேலே பயன்படுத்தும். பாருங்க, உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தணும், உயிருள்ள செல்கள். ஆனால் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிருமி நாசினி அப்படின்றது உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருள்னா யாரு? ஃப்ளோர் கிளீனிங், நம்மளுடைய தரைகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது கிருமி நாசினி, டிஸ்இன்ஃபெக்டன்ட். பாருங்க, அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் கிருமி நாசினிகள். ஆனால் அனைத்து கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக் அல்ல. எல்லாமே பாருங்க, எதெல்லாம் நீங்க கைக்கு பயன்படுத்துறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க உடம்புக்கு, மனித உடல் இருக்குன்னு கேட்டா இந்த மனித உடம்புக்கு நீங்க பயன்படுத்துற எல்லாமே யாரு? ஆன்டிசெப்டிக். இந்த எல்லா ஆன்டிசெப்டிக்கையும் மனித உடலுக்கு பயன்படுத்துறது மாதிரியே உங்களுடைய வீடுகளினுடைய தரைகளுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லா ஆன்டிசெப்டிக்கும் யாரு தான்? டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். ஆனால் 2வது கண்டிஷன், எல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட்டும் என்ன கிடையாது? ஆன்டிசெப்டிக் கிடையாது. எதெல்லாம் நீங்கள் தரைக்கு போட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மனித உடலுக்கு போடக்கூடாது. மறந்துட வேண்டாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆன்டிசெப்டிக்காக டே டு டே லைஃப்பில் யார் யூஸ் பண்ணுறோம்? தோலுக்கு, சளிக்கு, ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி நமக்கு ஏதாவது காஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆன்டிசெப்டிக்கை யூஸ் பண்ணுவோம். கிருமி நாசினி யாரு? பாருங்க, மேற்பரப்புல, வீடுகளினுடைய மேற்பரப்புல அல்லது கெமிஸ்ட்ரி லெபோரட்டரியில் ஆய்வகத்தினுடைய மேசைகள் அல்லது ஃப்ளோர்ஸ், தரைகள், இங்கெல்லாம் பயன்படுத்துறது கிருமி நாசினி, டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு பேர். ஸோ இதோட நமக்கு யார் முடிஞ்சதுன்னா 3வது நபர் அப்படின்றது முடிச்சாச்சு. அடுத்தது ட்ரக்கில் 4th பர்சன், 4வது நபர் யாருன்னு கேட்டால் ஆன்டிபயாட்டிக். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி 2A சிலபஸ். இந்த ஆன்டிபயாட்டிக்கில் அவங்க 2 பேரை கொடுத்துருக்குறாங்க. யாரை கொடுத்துருக்குறாங்க? குளோரோஃபினிகால் அப்படின்றது, பெனிசிலின். இது 2ம் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக். இது எங்கேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள். மெயினாக இந்த நுண்ணுயிரி அப்படின்றது யாராக இருக்குன்னு கேட்டால் மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்கிறோம். யாராக இருக்கணும்னா ஃபங்கஸ், பூஞ்சைகளாக இருக்கணும். அந்த பூஞ்சைகள்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான் யார்? பெனிசிலின். பாருங்க, நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை வந்து உற்பத்தி செய்கின்றன ஆன்டிபயோட்டிக்கு. இந்த பொருட்கள் மற்ற உயிரினங்களை அழிக்க உதவுகின்றன. இவைக்கு என்ன பேர்? நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அப்படின்னு பேர் சொல்றோம். இங்கிலீஷில் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பேர் சொல்றோம். உதாரணம், ஆன்டிபயோட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று குளோரோஃபினிகால், இது 2A சிலபஸில் இருக்கிறவர். செகண்ட் ஒன் வந்து பெனிசிலின், இவரும் 2A சிலபஸில் இருக்கிறவர். இது இல்லாமல் டெட்ராசைக்ளின், டெட்ராசைலின்னு சொல்லலாம், டெட்ராசைக்ளின் அப்படின்றதும் சொல்லலாம். போன்றவை வந்து புதிய வகை ஆன்டிபாடிகளாகும், ஆன்டிபயாட்டிக். பாருங்க, உலகில் முதலில் கண்டறியப்பட்ட ஆன்டிபயாட்டிக் யார் அப்படின்னு கேட்டால் பெனிசிலின் நொட்டேட்டம்.
அல்லது பெனிசிலின் கிரைசோஜீனம் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து ஃபங்கல்ல இருந்து உற்பத்தி பண்றாங்க. யாரு கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இவர் தான் வந்து 1928 வந்து நமக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த கண்டுபிடிச்ச அந்த பெனிசிலின் அப்படின்ற மருந்து பாருங்க, 2ஆம் உலக போரில் செகண்ட் வேர்ல்டு வார்ல காயம் அடைந்தவர்களுக்கு என்ன பண்ணுதான் பெனிசிலின் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வெறுமனே பெனிசிலின் அப்படின்றது இருக்கான்னாக்கல நோ. பெனிசிலின்ல நிறைய வெரைட்டிங் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, பெனிசிலின் ஜி இருக்கு, பெனிசிலின் பி இருக்கு. அதே மாதிரி இந்த வி அப்படின்றதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், ஆம்பிசிலின் அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இந்த ஆர் அப்படின்ற தொகுதி. இந்த ஆறுன்ற தொகுதியை நீங்க வந்து மாற்ற இது மாதிரி ஆறு தொகுதி மாறுபடுவதால் நமக்கு யார் உருவாகுறாங்க, ஆறுன்றதுக்கு பதிலாக பாருங்க இந்த தொகுதியை சேர்த்தனீங்கன்னா அது பெனிசிலின் ஜி. இந்த இடத்துல பாருங்க CH2ன்றதுக்கு பதிலாக CH2 ஒரு ஓ இருக்கிற தொகுதியை சேர்த்தீங்கன்னா அது பெனிசிலின் பி. இல்லை சார், அந்த CHக்கு பதிலாக என்ன சொல்றோம், NH2 ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஆம்பிசிலின். அந்த ரிங்கர் இந்த இடத்துல கூடவே ஒரு OH சேர்த்தனீங்கன்னா அதுக்கு பேர் அமாக்சிலின். இல்லை ரெண்டு பக்கத்திலும் COOH ஆட் பண்ணீங்கன்னு கேட்டால் அது வந்து மெத்தாசிலின். இது எல்லாமே பெனிசிலினுடைய வகைகள். பாருங்க, ஆம்பிசிலின், அமாக்சிலின், மெத்திசிலின் போன்ற மருந்துகள் அனைத்தும் ஒத்த அமைப்பை கொண்டிருப்பதால் இவங்க எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்றோம், பெனிசிலின்கள் அப்படின்னு. பெனிசிலின் வகை மருந்துகள் அனைத்தும் ஒரே உயிரியல் செயல்பாடுகளை கொண்டுள்ளன. என்ன உயிரியல் செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டாக்க நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இவங்க எல்லாமே என்ன கேரக்டரு, ஆன்டிபயோட்டிக் கேரக்டர். ஆன்டிபயோட்டிக் அதனால பேர் ஒரு ஆன்டிபயோட்டிக். பாருங்க என்ன நடக்குது, இது பாக்டீரியா செல் சுவரின் உயிர் தொகுப்பை தடுக்கின்றன. உங்க உடம்புக்கு மேல பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா வந்து மல்டிப்ளிகேஷன் புதுசா உருவாகுதுன்னு கேட்டா அது உருவாகாம அதனுடைய உயிர் தொகுப்பை என்ன பண்ணுது, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தோல், பல்லு, காது, சுவாச குழாயே ஆகியவற்றில் ஏற்படும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா தொற்று, அதே மாதிரி நிமோனியா, அதே மாதிரி மேகவெட்டை, இந்த நோயெல்லாம் ரிமூவர் பண்ணிக்க. மேகவெட்டை இது போன்ற நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க யார் பயன்படுகின்றன, பெனிசிலின் அப்படின்றது பயன்படுகிறது. இதோட பெனிசிலினை பற்றிய தகவல் முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2வது ட்ரக் யார் அப்படின்னு கேட்டா குளோரோமைசெட்டின், அதர்வைஸ் கால்டு குளோரோம்பெனிகால். குளோரோமைசெட்டின், குளோரோபெனிகால் இவங்க வந்து நமக்கு சிலபஸில் இருக்கு. பாருங்க, குளோரோமைசெட்டின் அல்லது ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பி. இது வந்து உங்களது தொற்று நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, நிறுத்துவதன் மூலம் இது வந்து செயல்படுகிறது. குளோரோபெனிகால் அப்படின்றது பல பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் ஒரு ஆன்டிபயோட்டிக். அது மட்டும் இல்லாம இது எதுக்கும் பயன்படுதுன்னு கேட்டா, பாக்டீரியாவால மனிதனுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், கன்ஜன்டிவிடிஸ், இது கண் சிகிச்சைக்கு வந்து பாருங்க தைலமாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாருங்க, மூளை காய்ச்சல், பிளேக்கு, காலரா, டைஃபாய்டு போன்ற காய்ச்சல் மூலமாக அல்லது நரம்புக்குள் ஊசி மூலமாகவோ இது செலுத்தப்படுகிறது. ஸோ இதோட யாரை பற்றிய தகவல் முடிஞ்சதுன்னா குளோரோமைசெட்டின் அல்லது குளோரோபெனிகால் முடிஞ்சது. இந்த ட்ரக்கில் கடைசி இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்டிபயோட்டிக்னா காய்ச்சல் மருந்துங்க. உடல் வெப்ப தணிப்பி ஆன்டிபயோட்டிக்னு சொல்றோம். காய்ச்சலுக்கு நம்ம பயன்படுத்துறது. இதுல காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயராக கேட்குற மிக முக்கியமான கேள்வி என்ன, மனிதனுடைய உடலினுடைய சராசரி வெப்பநிலை, ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். அது என்ன ஃபாரன்ஹீட், டிகிரி ஃபாரன்ஹீட் எவ்வளோன்னு கேட்பாங்க. 98.4 முதல் 98.6 டிகிரி. இதை விட உங்களுக்கு குறைஞ்சதுனாலும் ஃபீவர்னு தான் பேரு, இதை விட அதிகரிச்சதுனாலும் ஃபீவர்னு தான் பேரு. பாருங்க, வெப்பமானது இந்த நிலைக்கு மேலே சென்றால் அது என்ன பேரு, காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காய்ச்சல் வருவதற்கு பொதுவான இன்ஃபெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். எதுக்கு, டியூ டு ஃபீவர், காய்ச்சலுக்கு. பாருங்க, நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள்
பாக்டீரியா வைரஸ்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் வளர முடியாது அப்படின்னு கேட்டால், இப்போ பாக்டீரியா வைரஸ் வந்து க்ரோத் ஆகணும்னு கேட்டால் இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து எனஃப் டைமாக இருக்குது, எனஃபாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு போகும்பொழுது அது என்ன ஆகாது, க்ரோத் ஆகாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது, குறைஞ்சாலும் க்ரோத் ஆகாது. எனவே படையெடுக்கும்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். ஒரு பாக்டீரியா இருந்ததுன்னா அது அடுத்த 5 செகண்ட் 10 செகண்ட் என்ன ஆகும், 2ஆக மாறும். 2 இருக்கிறது யாராக மாறும், 4ஆக மாறும். 4 யாராக மாறும், 8ஆக மாறும். 8 யாராக மாறும், 16ஆக மாறும். இப்படி மல்டிப்ளிகேஷன், அது டபுளேட் ஆகிறது. படியெடுக்கம் அப்படின்னா டபுளேட் ஆகுது. நோய் கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்ம உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறது. பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டெம்பரேச்சர் பாருங்க, நமக்கு நோய் தொற்று ஏற்படவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பொருள் யார் அப்படின்னு கேட்டால் பைரோஜன் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து வெளியிடுகிறது. இது ரத்தத்தின் மூலம் இந்த பைரோஜன் என்னாகும் பாடியில், அதுவும் குறிப்பாக யார் நோய்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவது யாருன்னா WBC ஒயிட் பிளட் செல் தான். இரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த பைரோஜன்கள் வந்து மூளையின் அடிப்பகுதியில் உள்ள ஹைப்போதலாமஸ். கேள்வி கேட்பாங்க, பைரோஜன் வந்து பாடியில் எந்த பகுதியை போகுது அப்படின்னு கேட்டால் இது வந்து மூளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த மூளையினுடைய பாட்டமில் யார் இருக்குது அப்படின்னு கேட்டால் அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்குது. சாரி, இந்த பாட்டமில் தான் யார் இருக்காங்கன்னா ஹைப்போதலாமஸ். யார் மாதிரி இருக்குன்னு கேட்டால் பட்டாணி மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த ஹைப்போதலாமஸினுடைய பணி பாருங்கள் என்ன பண்ணுறது, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது, பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் இதனுடைய வேலை. இன்கேஸ் இந்த பைரோஜன் வந்து ஹைப்போதலாமஸை சென்றடைந்தவுடன் என்ன உருவாகுதுன்னாக்குல புரோஸ்டாக்ளாண்டின் அப்படின்ற வேதிப்பொருளை வந்து வெளியிடுகிறது. இது மனித உடலினுடைய வெப்பநிலை வந்து அதிகரிக்க காரணமாகிறது. இதனால் என்ன ஆகுது, பொதுவாக பாருங்க, குறைந்த காய்ச்சல் நமக்கு நல்லது. ஃபீவரேஷ் வந்து குறைவாக இருந்ததுன்னா ஒரு 98.8 இது வரைக்கும் ஓகே. ஈவன் 99 கூட ஓகே தான். எபோ 99 போகும் பொழுது தான் பாதிப்பு. ஏனெனில் நோய் கிருமிகளின் வளர்ச்சி என்னாவது தடுக்குது. பாடி டெம்பரேச்சர் இதுக்குள்ளவே இருந்ததுன்னா 98.4 இருந்து 98.8 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே தான். உடல் வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட் விட அதிகரிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீனை வந்து லாஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்கல புரத இழத்தல் அப்படின்னு சொல்றோம். புரத இழத்தல். புரதங்கள் தங்களுடைய கேரக்டரை லூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் புரத இழப்பு அப்படின்னு பேர். இதனால் என்ன ஏற்படும், மூளை வந்து தாக்கி மூளையில் வந்து நடுக்கம், அதே மாதிரி பெயின், வலிப்பு அப்படின்றது ஏற்படும். பாருங்க, நீண்ட நாள் காய்ச்சலானது சில நேரங்களில் மரணத்தை ஏற்படுத்தும். இப்பெல்லாம் வரும் பாருங்க, என்ன காய்ச்சல் சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஆன்டிபைரட்டிக் என்பது காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருள் ஆகும். ஆன்டி அப்படின்னு கேட்டால் அகைன்ஸ்ட், பைரட்டிக் அப்படின்னு கேட்டால் ஃபீவரிஷ். அதனால தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணோம், ஆன்டிபைரட்டிக். இது வந்து புரோஸ்டோக்ளாஸ்டிடின் உற்பத்தியை வந்து ஒடுக்கி காய்ச்சலை வந்து குறைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு ஆன்டிபைரட்டிக் காய்ச்சல் நிவாரணினா பாராசிட்டாமல், பொதுவாக நன்கு அறியப்பட்ட ஒரு ஆன்டிபைரட்டிக். இது தவிர யாரை யூஸ் பண்ணுறோம், ஆஸ்பிரினை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இபுஃப்ரூன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டைக்ளோஃபினான் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். டைக்ளோஃபினான் இவங்க எல்லாமே பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் உடல் வெப்ப தணிப்பி. உடல் வெப்ப தணிப்பி அல்லது என்ன பேர், அலர்ஜி நீக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டி அலர்ஜிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நமக்கு யாரை பற்றிய தகவல் அப்படின்னு கேட்டால் ட்ரக்ஸை பற்றி முடிஞ்சது. நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் இந்த 2 பேர் இருக்காங்க. யார் ஆன்டிபயாட்டிக்கில் யார் யார் அப்படின்னு கேட்டால் குளோரோஃபினிகால், அதே மாதிரி பென்சிலின். இவர்களை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக படிக்க வேண்டியவர் இவங்க, இந்த 2 பேர். ஆன்டிபயாட்டிக் வந்து பாராசிட்டாமலும் பெனிசிலின் அப்படின்றதும் 2ம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள வந்து படிச்சுக்கங்க. ஸோ இதோட நமக்கு ட்ரக்ஸ் மருந்துகள் அப்படின்றது கம்ப்ளீட்டட்.